காலபுருஷன் ராசிக்கு 6ஆம் இடம். என்ன அடிச்சாலும் அடிச்சவனுக்கு பதிலடி கொடுக்காம தூங்க மாட்டேன், அதையும் போய் டைரக்டா அடிக்க மாட்டேன், நினைச்ச மாதிரி மனசுக்குள்ள ஒரு திட்டம் தீட்டி அதை செவிச்சு காட்டுவேங்கிற இயல்பான ஒரு ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா கன்னி ராசிக்கு உண்டு. கன்னி ராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஒரு பொக்கிஷம் வச்சுருப்பாங்க. என்ன பொக்கிஷம்னா, நீ சொன்ன ஓகேயா, நீ சொன்ன கரெக்டாக இருக்குயா அப்படின்னு சொல்லி தன்னுடைய செயல்பாடுகளை எப்பவுமே கூட இருக்கவங்களுக்கு வெளிக்காட்டிக்கொண்டே இருப்பாங்க. கண் இமைகள் மூலமாகவே காட்டுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. வார்த்தைகளால் சொல்கிறது வேற, கண் பார்வையில் பார்த்தோன்னே ஓகே கரெக்டு தானே, நீ சொல்கிற கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்க உங்களை பாராட்டக்கூடிய தன்மையையும், உங்களை புரிந்து கொண்டவர்கள் உங்கள் மீது அதிகமான அன்பு செலுத்தும் தன்மையில் தான் நீங்கள் செயல்படுவீங்க. இது வந்து அவங்க கொடுக்குற உங்களுக்கு பொக்கிஷம். ஆனால் நீங்கள் ரியலாகவே உணவுபூர்வமாக பாசம் வச்ச நபர்கள் ஒரு 30% உங்களை ஏமாற்றிருப்பாங்க. ஒரு 10 பேர் மேலே பாசம் வச்சிங்கன்னா ஒரு 5 பேராச்சும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களை அப்படியே உங்கள்கிட்ட உள்ள விஷயங்கள்லாம் வாங்கிட்டு ஏன்டா இவன் கூட பழகணுங்கிற மாதிரி உங்களை நினைக்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு சில நபர்கள் உங்களுடன் பயணிச்சிருப்பாங்க. ஆனால் அதையுமே கடந்து நீங்கள் சிரிச்ச புன்னகையுடன் தான் செயல்படுவீங்க. போடா டே போட்டோம், உன் குணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்துடன் செயல்பட்டுருவீங்க. உங்கள் மனசில் அந்த எண்ணத்தை அதிகமாக தாக்கமாக கொண்டு போகாத வரையும். ஆனால் உள்ளளவில் மனதளவில் கொண்டு போயிட்டீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறத எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி உட்காந்து பிளான் போட்டுருவீங்க, அது பதிலடியும் கொடுத்துருவீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான தன்மை கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில பாதிப்புகள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள், பாதுகாப்புக்குரிய விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த கால ராசிங்களை சொன்ன மாதிரி உங்களுக்கு 2023 to 24 எண்டு வரையும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், அந்த ஒரு 2 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத நிகழ்வுகள் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி நடந்திருக்குங்கிறத ஒரு 2 நிமிஷம் சொல்கிறேன். 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரியலாக ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடந்திருக்குங்கிறத நீங்களே உணருவீங்க. ஆமாம் கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பெலாம் உண்டு. ஸோ அப்போ 2025 என்ன மாற்றத்தை கொடுக்கும் நான் சொல்லும்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆமாம் இன்னுமே நடக்கும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக கடந்த கால நிகழ்வுகளை சொல்கிறேன். அதை பார்த்த பிறகு எதிர்காலத்துக்குள்ளே போகலாம். ஓகே சரி, இந்த 1.5 வருட காலமாக என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு விஷயத்தை அப்படியே செயல்படுத்தணும், நீங்கள் யாருன்னு புரிய வைக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளில் தடைகள் மட்டுமே வாழ்க்கையில் ஒரு பெரிய படியாக இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்து முடியாமல் உட்கார்ந்தவங்க பல பேர். நான் என்ன பிளான் போட்டு பண்ணாலும் அது எப்படித்தான் என்னை பண்ண விடாமல் ஆக்குதுன்னு சொல்லி தெரில. கூட இருக்கவன் காரணமா இல்லை நான் தான் எனக்கு காரணமா அப்படின்னு கூட நீங்கள் யோசித்திருப்பீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக ரீதியாக உங்கள் லைஃப்பில் யார் அடிக்கான்னு தெரில, ஆனால் அடிக்கான்யா, எவனோ ஒருத்தன் அடிக்கான். என்னை வந்து அப்படியே எந்த பக்கம் போனாலும் 4 பக்கமும் ஒரு கட்டம் கட்டி வச்சுட்டாங்க, செய்யவே வச்சுட்டாங்க. அது கந்திஷ்டி கோளாறா அல்லது வந்து செய்வினையா எதுவுமே தெரில. எனக்கு மட்டும் இந்த 1.5 வருஷத்தில் மறக்க முடியாத நிகழ்வுகள், பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு உண்மையான அன்பை புரிந்து கொண்டு செயல்பட்ட நிலையில் அன்பே இல்லைங்கிற சூழ்நிலையை நான் நினைக்கிற அளவுக்கு என் மனசில் ஒரு விரத்தியை கொடுத்துட்டாங்க. அதுவும் அஸ்த நட்சத்திரக்காரங்களாம் சொல்லவே தேவையில்லை. இந்த 2024 மன அழுத்தம் மட்டும்தான் வாழ்க்கை. பைத்தியம் ஒன்று தான் ஏன் பிடிக்கல, எனக்கு உண்மையிலே பைத்தியம் ஒன்று தான் பிடிக்கலன்னு சொல்லி கன்னிராசிக்காரங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க இதாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க நம்ம ஜாதகம் சொல்லும்போது ஆமாம் அவங்க சொல்லுவாங்கள்ல, அப்போ அவங்க வார்த்தையை உபயோகப்படுத்துகிற விஷயந்தான் இது. நான் உங்களை தவறாக சொல்லலை. ஸோ இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. ஐயா பைத்தியம் மட்டும்தான் ஐயா பிடிக்கல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுற்றுறேன் ஐயா அப்படின்னு சொல்லி சுத்தக்கூடிய சூழ்நிலாம் எனக்கு இருந்துச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கன்னிராசிக்காரங்க நிறையவே சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க சொன்னதை ஃபீட்பேக்காக வந்து நான் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். சரியா, யாருன்னு நான் சொல்ல விரும்பலை, ஆனால் நிறையவே சொல்லியிருக்காங்க. இதான் உண்மை, சொல்லக்கூடாது.
அது விஷயம். ஸோ இப்படிலாம் ஒரு லாக், இருட்டு மட்டும் அப்படிங்கிற மாதிரி வெளிச்ச லைட் அப்படியே பிளிங்க் ஆகி வெளியே வந்து பார்க்கவங்களும் இருட்டாயிடுது. சூரியன் உதயம் ஆயிட்டான்னு சொல்லி காலைல எந்திரிச்சு நம்ம நகர்த்தணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்குள்ளேயும் இருட்டாயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி லைஃப்பை நீ ஒரு போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையில் கடந்த காலங்கள் நடந்திருக்கலாம். இது நான் சொன்ன விஷயங்களில் உங்கள் லைஃப்பில் ஒரு 30% 100%, 80% கூட 100% கூட நடந்திருக்கலாம். சில பர்சன்டேஜ் ஏன் குறைக்கன்னா, உங்கள் சுயஜாதகம் வலுவாக இருந்தால் இது ஒரு 30%. உங்கள் சுயஜாதகம் வலிமை இழந்திருந்தால், தசாபுத்தி அடிப்படையில் கிரகங்களுடைய அடிப்படையில் சில வலிமை இழந்திருந்தால் கட்டாயமாக நீங்களே என்ன பண்ணுவீங்க, ஆமாம் தான் ஃபீட்பேக் கொடுக்க வாய்ப்புண்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தையும் கவலைகளையும் உங்களுக்கு அதிகமாக கொடுத்த கோச்சார ரீதியான கிரகங்கள், இந்த 3 கிரகங்களுமே தன்னுடைய நகர்வுகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 2025 பலன்களை பற்றி இப்போ பார்ப்போம். 2025 உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் சமசத்ம பார்வை பார்க்க போறாரு. 8ஆம் இடத்தில் இருந்த கிரகங்கள் எல்லாம் தகர்த்தெடுத்து இப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானும், உங்கள் ராசிக்கு 7ல் அமர்ந்த நம்முடைய ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கும் பயிற்சியாகி போகிறாரு. ராகு அங்கே பயிற்சியானா உங்கள் ராசியில் உள்ள கேது என்ன பண்ணுவார், உங்கள் ராசிக்கு 12 போயிடுவார். அப்போ 8ல் உங்களுக்கு எந்த பாவகிரகங்களும் உட்காரல, எந்த சுபகிரகங்களும் இந்த காலகட்டங்களில் அமர போல. ஸோ அப்போ இவங்களுடைய அமர்வுகள் மூலமாக உங்களுக்கு என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் ஃபஸ்ட்டு இந்த 2025 உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மேக்கு அப்புறம் கட்டாயமாக கிடையாது. ஒரு 5 மாதம் மட்டும் சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கும், 4 மாதம் எண்டு வரையும் சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த ஏப்ரல் மே உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. என்னெல்லாம் நினச்சிங்களோ, என்னெல்லாம் செய்ய ரொம்ப நாளாக செய்யவே முடியலை, இல்லை செய்ய நினச்சிங்களோ அந்த விஷயங்கள்லாம் இனிமேல் செயல்படுத்தலாம். மனசால ஃபீல் பண்ணி இந்த உறவு உண்மையா, அந்த உறவு உண்மையா, பொய்யான உறவுகள் கூட தான் பயணிக்குமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு உறுதியாக அந்த வருத்தம் விலகப் போகிறது. வெளிநாடு முயற்சிகள் எடுத்தும் வெளிநாடுக்கு போக முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு வெளிநாடுக்கான முயற்சி சூப்பராக இருக்க போது. உங்களுடைய அம்மா வீட்டு வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பீங்க. அதே போல் உங்களுடைய தாய்மாமா உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவி புரிவாங்க. தாய்மாமா மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை சம்பாதிப்பீங்க. தாய்மாமா உறவு தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் தாயின்னு சொல்லுவோம். தாய்க்கு நிகராக யாரை சொல்லுவோம், தாய்மாமா தான் சொல்லுவோம் எல்லாருமே. அதனால தான் தாய்மாமா சீர்கொண்டு வாராண்டி உன்னை தங்க குடத்தை ஒன்று வாங்கி தராண்டிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகளுக்கு பிரதிபலிக்கிற தாய்மாமா உங்களுக்கு இந்த வட்டம் ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. எங்கள் தாய்மாமா மூலமாக தான் என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ சாரி, எனக்கு தாய்மாமா இல்லை சார், தாய்மாமா கூட இல்லை. ஸோ அப்போ எனக்கு எப்படி அப்படின்னா, மாமாங்கிற உறவுகள் மூலமாக மாற்றம் உண்டு. நீங்கள் யாரை மாமான்னு அழைக்கிங்களோ அவங்க மூலமாச்சும் ஓரளவுக்கு ஒரு மாற்றம் உண்டு. இப்போ தாய்மாமா ஒரு 80% செய்வார்னா, நீங்கள் மாமான்னு அழைக்கிற உறவு ஒரு 40%, அந்த உறவு மூலமாக ஒரு 30-40% ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல், என் பேச்சே கேட்க மாட்டேங்காண்டா அப்படின்னு நீங்கள் சொன்ன உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. நீ ஏனே கவலைப்படுற, நீ ஏன்க்கா கவலைப்படுறேன்னு சொல்லி அவங்க நான் இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு உதவியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூலமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ லாபஸ்தானத்தை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ராஜதந்திரம்னு ஒன்று இருக்கும், இது இயல்பான உங்களுடைய கேரக்டர். அந்த ராஜதந்திரத்தை இப்போது பயன்படுத்துவீங்க. இவனால குழப்பத்தை மட்டும் எதிர்பார்த்து கஷ்டப்பட்ட உங்களுக்கு ராஜதந்திரம் மூலமாக மிகப்பெரிய ஒரு செயல்பாடு ஏற்பட போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவ பட்டங்கள் வழங்குவாங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு கௌரவிக்கப்படுவீங்கன்னு சொல்லலாம்.
அது அது ஒரு குடத்தில் எரியும் விளக்கு வந்து பிரகாசமாக அந்த குடத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம்னு நினச்சிக்கிருப்போம். ஆனால் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய செயல்பாடை ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் கொடுக்க போது நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை இன்னுமே வெற்றிகரமாக முடித்து காட்டுவீங்க. நினச்சதை முடித்து காட்டிய செயல்பாடுகள் இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தங்க நகை வாங்க வேண்டும், ஆபரணங்கள் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது ஆசையாகவே போயிருமா அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கன்னி ராசியில் உள்ள நேயர்களுக்கு உறுதியாக தங்க நகைகள் வாங்கி சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் டிசைன் வாங்குவாங்க. அது பெண்கள் வந்து கன்னி ராசியில் உள்ள பெண்கள் தனக்கு பிடித்த மாதிரி நகைகளை டிசைனாக வாங்கி வைக்க வாய்ப்பு உண்டு. காசு வந்தால் டிசைனாக வாங்க அப்படின்னா காசும் வரும். அதான் விஷயம். காசும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே போல் இன்னொரு விஷயம், உங்களுடைய அப்பா வழி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கடன் சுமைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ கடன் பிரச்சனை வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கடன் 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 சொல்லி கஷ்டப்பட்ட உங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு கடன் அடைஞ்சிச்சு. ஓரளவுக்கு இந்த 2025 நம்ம சேமித்து வச்சிட்டோம், இவங்க சொன்ன மாதிரி நமக்கு நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பாக இந்த 2025 இருக்க போகுது. அப்போ 2025 இதெல்லாம் நடந்துச்சு என்ன பண்ணுவீங்க? 2026 நம்ம வீடியோ போடும்போது கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பாக இருந்தால் இப்போவே அதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 2025 மே மாதத்துக்கு மேலே மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பார்க்கும்பொழுது சில கிரகங்களுடைய பார்வை தாக்கங்கள் அப்படின்னு பார்க்கணும்னா, ஒரு யாராச்சும் உங்களை இதை செஞ்சிரு, இது கிடச்சிரும், இதை முடிச்சேன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும் உடனே ஏற்றுக்கிறாதீங்க. மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் நிதானமாக அவன் என்ன சொல்கிறான், அவங்க சொல்கிற என்ன மாற்றம் இருக்குது, அதை செஞ்சால் நமக்கு என்ன நன்மை இருக்குது, என்ன சில மைனஸ் இருக்குங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ராஜதந்திரம் மூலமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி. அவன் சொன்னதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுபோல் வண்டி வாகனங்களை போகும்போது டேனிங்கில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வண்டி ஓட்டவே முடியல. நல்லா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படியே டயர் ஓட்டிட்டு ரோட்டில் சுற்றிக்கிருந்தோம், ஜாலியாக சுற்றிக்கிருப்போம். இப்போ எங்கே நடந்து சுத்த முடியல. அந்த அளவுக்கு வாகனங்களை கண்ணும் தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. டேனிங்லாம் யாருமே கவனிக்கிறதே கிடையாது, தான் இஷ்டத்துக்கு திரும்பிடுறாங்க. ஸோ அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம இருக்கோம். அதனால் கன்னிராசினியர்கள் கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது டேனிங்கில் திரும்பும்போதோ வண்டி ஓட்டும் போது முழு கவனமும் உங்கள் வண்டியும் உங்கள் மேலே கவனம் வைங்க. ஸோ எதுக்க வரவன் எப்படி வர போகிறாங்கிறத கொஞ்சம் யோசித்து வண்டி ஓட்டுங்க. அதே போல் ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்க கவனமாக கடைப்பிடிச்சிட்டாங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு மிகப்பெரிய தாக்கமும் கிடையாது, மிகப்பெரிய கவலையும் கிடையாது. உங்களுக்கேற்ற வாழ்க்கை, உங்களுக்கேற்ற ஒரு பொருளாதார நிலை இந்த 2025 ஒரு அற்புதமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது.